பேச பல ஜென்மம் வேண்டும். ஓ, 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓ, உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. உன் கைகள் கோக்கும் நொடி என் கண்களோரம் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே. ஓ, ஐயோ சத்தமாவா பாடிட்டேன். சரோ, அப்படின்னா மனசுக்குள்ளே பாடினேன். ஆமாங்க, இந்த பாட்டு என் மனசுக்குள்ளதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது பார்த்தா வெளியே வந்திருக்குதே. நல்லா இருக்கு சரோ உன் பாட்டு. அப்படியே நம்மளுக்காகவே பாடின மாதிரி இருந்து சரோ. அப்படியா? ஆமா சரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். மம்மி, நீ மட்டும் பாட்டு பாடுற, நாங்க பாட்டு பாடுனா திட்டுவா. படிக்க பிள்ளைல சினிமா பாட்டு கேட்டு தெரியக்கூடாது. உங்களுக்கு பாட்டுல இருக்க கவனம் படிப்புல இருக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் ஆசையா வேற எதுக்கு ஆசைப்படுறேன்? ஏங்க, நான் சொன்னது சரிதானே? சரிதான் சரோ. ஆனாலும் குழந்தைங்களும் பாடிட்டு போட்டுமே, வருங்காலத்துல ஒரு சிங்கரா வரலாம். வரட்டுங்க, எனக்கு சந்தோஷம் தான். நீயே அழகா பாடுற. உன்னை மாதிரியே பிள்ளைகளும் பாடிச்சுன்னா ஒரு சிங்கரா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமா சரோ, உன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நீ சிங்கர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். வாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்காதங்க. உண்மையாதான் சொல்றேன் சரோ, நீ ரொம்பவே நல்லா பாடுற. தேங்க்ஸ். வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறது செல்ல கண்ணு, எங்க வீட்டு ராணி வாரா எல்லாம் வந்து பாத்துக்கங்க. ஸ்கூட்டி வண்டி ஓட்டிக்கிட்டு பொண்ணு மேல ஒட்டிக்கிட்டு ராணிக்கேத்த ராஜா வாரா எல்லாம் வந்து பாத்துக்கங்க. நான் கட்டிக்கிட்ட பொண்ணு தொட்டுக்கிட்ட தப்பு இல்ல கண்ணு. தப்புன்னு யார் சொன்னா? கண்ணம் தொட்டு தாளத்தை போடுங்களா. ஹே, வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு, எங்க வீட்டு ராணி வாரா எல்லாம் வந்து பாத்துக்கங்க. நான் உங்க வீட்டு ராணியா? வேற நீயே ராணி இல்லாம வேற யாரு? எப்பவுமே இந்த ராஜா கேத்த ராணி நீ மட்டும்தான். இந்த ராணிக்கேத்த ராஜா எங்க மாமன் தான். எவ்வளவு நாளாச்சுல நீங்க என்னை இப்படி பைக்ல கூட்டிட்டு போய்? ஆமா விளையம்மா, நேரமே கிடைக்க மாட்டீங்களா? வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாரேன் வீட்டுக்கு. அதுவும் ராத்திரி வந்துட்டு காலையில ஓடிடுறேன். இந்த தடவை தான் தீபாவளிக்கு 4 நாளைக்கு முன்னாடியே லீவு கிடைச்சிருக்கு. அதனால உன் கூட இருக்கவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நம்ம வண்டியில போறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆமா மாமா, காட்டுமணி பிள்ளைய கூட்டிட்டு வந்திருந்தா கூட நம்ம இப்படி டூயட் பாடிட்டு போயிருக்க முடியாது. நல்ல வேளை நீங்க தான் பிள்ளைய தனியா வண்டியில வர சொன்னீங்க. ஆமா விளையம்மா, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு போறோம்ல. ஆமா. ஏங்க, அண்ணா போறது வானர் மாதிரியே இருக்குல்ல? ஆமா, வானர் புருஷனும் தான் போறவே. அப்படியா? ஏங்க கொஞ்சம் வேகமா போங்க. வானர புடிச்சிரலாம். அப்பதான் வானர் எந்த கணக்குல போறாவன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே போற கடைக்கு போனாதான் அதே கலர் பார்த்து நம்மளால துணி எடுக்க முடியும். கொஞ்சம் வேகமா போங்க மாமா. சரி விளையம்மா, மாமனை புடிச்சிக்க. பிடிச்சிருக்கேன். வானரே, வானரே இங்க பாருங்க. வானரே, கேட்க மாட்டேங்குது, என்ன கொஞ்சம் கிட்டக்க வாங்க. போறேன் விளையம்மா. வானரே, வானரே, வானரே. ஐயோ, என்னது இது? அந்த மீன்காரி குரல் கேக்குது. உச்சமே நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காளோ? வானரே இங்க பாருங்க. உட பேதி இருப்ப மீன்காரி என் பின்னாடி தொத்திட்டுல வர. யார் வண்டி ஓட்டியது? அங்குலா? இவருக்கு என்ன திடீர்னு இங்க பேதி எடுத்திருக்கு? அம்மம்மா, நான் என் புருஷன் கூட வண்டியில போறேன். இந்த மீன்காரிக்கு ஆசை வந்துட்டு போல என் பின்னாடியே ஓடி வந்துட்டா. ஏங்க, கொஞ்சம் வண்டியை சீக்கிரமா வேகமா ஓட்டுங்க. பின்னாடி ஒரு பிசாசு ஃபாலோ பண்ணிட்டு வருது. பிசாசா? யார் சரோ? ஐயோ, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் வேகமா போங்க. சரி சரோ, போறேன். ஏங்க, வேகமா போய் துணி கடைக்குள்ள விட்டுருங்க, இல்லன்னா அந்த மீன்காரி பின்னாடியே வந்துருவா. யார் சரோ மீன்காரியா? அப்படின்னா யார் சரோ? யார் என் தங்கச்சி
அப்படி மரியாதை இல்லாம பேசாத சரோ, ஆன்ட்டின்னு சொல்லு. ஆண்டிகா பிசாண்டி பிசாண்டி, நீங்க வேகமா போங்க. சரி சரோ. மம்மி பிசாண்டியை ஏத்திட்டு போலாமா? ஆமா, பிசாண்டி தூக்கி உங்க அப்பா தலைமையில ஏத்து. சரோ, இதுக்கு மேல பைக்ல இடம் இல்ல. அத உங்க மகளுக்கு சொல்லுங்க, இந்த பிசாண்டினா போதும் இவளுக்கு. பைக்ல இருந்து குதிச்சாலும் குதிச்சிருவா. என் புருஷன் வேற புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்காரு. குறுக்க இந்த குடுமி கொண்டையில வராம இருக்கணும். அந்த பிசாண்டி பக்கத்திலே வந்துட்டு என்னத்தான் வண்டி ஓட்டியில கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. குழந்தைங்க இருக்காங்களா சரோ, கொஞ்சம் மெதுவா தான் போகணும். என்ன பிசாண்டி பைக்ல எதுக்கு உங்களை பியாதி இருக்குது? வீட்ல தான் நிம்மதியா இருக்க மாட்டேங்கறியே. ரோட்ல வந்து நின்னுட்டு ஓனரே ஓனர்னா என்ன அர்த்தம்? ஓனரே நானும் உங்க கூட தான் வந்துகிட்டு இருக்கேன், சொல்லியதுக்கு தான் கூப்பிட்டேன். நீங்க ஒண்ணு எங்க கூட வர வேண்டாம், அத அங்க இருக்கார்ல போங்க. ஓனரே நான் மட்டும் இல்ல, பின்னாடி பாருங்க கண்ணுமணியே வாரா. என்னது கண்ணுமணியா? அந்த கற்பாம்பூச்சி எப்படி வந்துச்சு? உங்க தம்பி சியாகர்த கூட்டிட்டு வராரு. என்னது என் தம்பியா? பேதி இருப்பா, அவன அந்த கருவாட்டை தள்ளிட்டு வரேன். வீட்டுக்கு போயிரட்ட அவனுக்கு. ஏங்க நான் பிங்கே நல்லா பிடிச்சிட்டு நீங்க வண்டி வேகமா ஓட்டுங்க, தொலையில் தாங்க முடியல. சரி சரோ. சிம்பு நல்லா பிடிச்சுக்கப்பா. என்ன வானர் இப்படி விறுவிறுன்னு போயிட்டாவே? கொஞ்சம் மெதுவா போயிருந்தா நம்ம கூடயே சேர்ந்து போயிருக்கலாம். மாமா இப்ப ஒண்ணு குறஞ்சிரல, கொஞ்சம் வேகமா போங்க, வானர் பிடிச்சிரலாம். சரி வள்ளையம்மா. அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். கடல் மேல் சிவப்பு கம்பளம் எரித்து ஐரோப்பாவில் கொடி புகுவோம். நம் காதலை கவி பாடவே செல்லியின் வைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம். விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ கும்மாளமோ கொண்டாட்டமோ. காதல் வெறியில் நீ காத்தை கிழிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானதோ என்னாகுமோ ஏதாகுமோ. வாடை காற்றுக்கு வயசாச்சு, வாழும் பூமிக்கு வயசாச்சு. கோடி யுகம் போனாலின காதலுக்கு எப்போதும் வயசாகாது. ஹைர ஹைரா ஹைராப்பா, ஹைர ஹைரா ஹைராப்பா. 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா. பிளைட்டில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்கா. ஹைர ஹைர ஹைராப்பா, ஹைர ஹைர ஹைராப்பா. 50 kg தாஜ்மஹால் உனக்கே உனக்கு. ஃப்ளைட்டில் வந்த நந்தவனம் உனக்கே உனக்கு. ஹைர ஹைர ஹைராப்பா, ஹைர ஹைர ஹைராப்பா.
குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வெளியே வரோம், நல்லா இருக்கலாம். ஆமா மாணிக்கம், நம்ம பிள்ளையோட வரோம், அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னைக்கு தான் நம்ம வெளியே போறோமோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்களே. நம்ம காதல் என்ன அழியலங்க இருக்கு, இதுதான் சாட்சி மாணிக்கம். குழந்தை நம்ம காதல் எப்படி அழியும், நீ எதுக்கு அப்படி யோசிக்கிறா? இல்ல மாணிக்கம், சில நேரம் எனக்கு அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிருது. நீங்க முன்னாடி மாதிரி வரதே இல்லல்ல. நான் தனியா இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் யோசிக்க தெரியுமா. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க மாணிக்கம். சரி குழந்தை, நீ பாரு. கொஞ்சம் வேலையும் அதிகம், கடன் வேற அதிகமா இருக்குல்ல, அதனாலதான் வர முடியல. இனி வாரேன் குழந்தை, தீபாவளி வரைக்கும் அங்கதான் இருப்பேன். அப்படியா? நான் என்ன 2 நாள் வியாபாரம் பண்ணுவேனே. பரவாயில்ல குழந்தை, உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். சரி மாணிக்கம், நம்ம பிள்ளை கூட இருந்தாலே போதும். மீதி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டே மாணிக்கம். சரி குழந்தை, நம்ம குழந்தையோட இருக்கிறதுக்கு 2 நாள் எனக்கு கிடைச்சிருக்கலாம், இதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி மாணிக்கம், ஓனர் துணி எடுத்துட்டு வந்துட போறாரு, நீங்க வேகமா போங்க. ஓனர் வந்தா என்ன, அங்கேயே இருந்தா என்ன குழந்தை, நம்மளுக்கு பிடிச்ச துணியை நம்ம எடுக்க போறோம், மெதுவா எடுத்துட்டு வரலாம். சரி மாணிக்கம். குழந்தை அப்படியே ராத்திரியா அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சரி மாணிக்கம். பாப்பாக்கு இட்லி கிடைக்குமா? ஹோட்டல்ல இட்லி சட்னி எல்லாம் கிடைக்கும் குழந்தை, வேணா இப்பயே சாப்பிட்டு போயிடலாமா? வேண்டாம் வேண்டாம், ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு சாப்பிடுவோம். சரி குழந்தை, பிள்ளைய நல்லா பிடிச்சிக்க, கொஞ்சம் வேகமா போறேன். இல்ல இல்ல, மெதுவாவே போங்க, குழந்தை பயந்துருவா. ஆமா, பெரிய குழந்தையா சின்ன குழந்தையா? போங்க மாணிக்கம், நான் என்னைக்கு பயந்தேன், நானே வண்டி ஓட்டுவேன்ல. வேணா பிள்ளைய வச்சுட்டு நீங்க பின்னாடி உட்காருறீங்களா? வேண்டாம் குழந்தை, பிள்ளைய நீயே வச்சுக்க, நல்லா பிடிச்சிக்க குழந்தை. சரி மாணிக்கம். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக ஒன்ன விட்டே, உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே, மழை பெஞ்சாதானே மண் வாசம், ஒன்ன நினைச்சாலே பூவாசம் தான், பாத மேல பூத்திருப்பேன், கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன், ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன் பேரே சொல்லு ரோசாப்பூ, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன் பேரே சொல்லு ரோசாப்பூ, காத்தில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. சாட் மாமா போதும், பிள்ளைகள் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு, கேட்ட போது. ரோசாப்பூ அதெல்லாம் கேட்காது, அதுக்காக தானே பிள்ளைகளை தனியா சைக்கிள்லயே வர சொன்னேன். நீங்க இதுக்காக தான் பிள்ளைகளை சைக்கிள்ல வர சொன்னீங்கன்னு எனக்கு அப்ப தெரியாது, இப்பதானே தெரியுது. ரோசாப்பூ இங்க இடம் எங்க இருக்கு, 2 பிள்ளைகளும் ஏத்த முடியாது ரோசாப்பூ. நம்ம 2 பேரும் ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி ஒரே அளவுல இருக்கோம். நம்ம 2 பேருமே வண்டி முழுக்க உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் இதுல எங்க ஏத்த, முன்னால சின்ன பிள்ளைகளா இருக்கும், முன்னாடி விட்டுக்கிடலாம். இப்போ பெரிய பிள்ளைகள் ஆயிட்டுல, அதான் தனியா வர சொன்னேன் ரோசாப்பூ. இல்ல இல்ல, நீங்க பாட்டு படிக்கிறதுக்காக தான் தனியா வர சொல்லியிருக்கேன்னு இப்பதான் தெரியுது. சரி ரோசாப்பூ, அப்படியே வச்சுக்க. நம்ம 2 பேரும் இந்த வயசுல பாடாம எந்த வயசுல பாடுவோமா? போங்க சாட் மாமா, பிள்ளை வயசுக்கு வந்துட்டா. அதுக்கு என்ன ரோசாப்பூ, தீபாவளி வரப்போது ஜாலியா ட்ரெஸ் எடுக்க போயிட்டு இருக்கோம், ஒரு பாட்டு கூட பாடக்கூடாதுன்னு யார் ரூல்ஸ் போட்டது? சரி சரி, அதான் பாட்டு எல்லாம் போதும். ரோசாப்பூ நீயும் சேர்ந்து ஒரு பாட்டு படிப்பான்னு நினைச்சேன். போங்க சாட் மாமா, வெக்கமா இருக்கு. இதுல என்ன வெக்கம், நான் தானே இருக்கேன் ரோசாப்பூ. போதும் போதும், பரவாயில்ல, நான் பாடையில. ஐயா அஜய், பாத்து ஐயா பின்னாடியே, தங்கச்சி நல்லா பிடிச்சுக்கிட்டு சொல்லுப்பா. சரிமா, வந்துட்டே இருக்கேன். பாத்து கவனமா ஓட்டிட்டு வா, நாங்களும் மெதுவா தான் போறோம், நீ கொஞ்சம் மெதுவாவே வா. சரிமா. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன் பேரை சொல்லு ரோசாப்பூ. போதும் சாட் மாமா, பிள்ளைகள் காதல உள்ள போகுது. 2 பிள்ளைகளை கிண்டல் பண்ண வீட்டுக்கு போன பிறகு. பிள்ளை எல்லாம் கிண்டல் பண்ணாது ரோசாப்பூ, எங்க மாமாவை பார்த்து ஒரு பாட்டு படி பாப்போம். ஆமா, ரொம்ப அவசியம். ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரி ரோசாப்பூ, ரோட்டை தான் பார்த்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் மெதுவாவே போங்க சாட் மாமா, பிள்ளைகளும் பின்னாடி வந்துட்டு இருக்கு. சரி ரோசாப்பூ, கண்ணாடி வழியா பிள்ளைகளை பார்த்துட்டே தான் ஓட்டிட்டு இருக்கேன். சரி சாட் மாமா. போனதே போனதே